இல்லை, நான் தான் உங்க நெல்லைவேலு பேசுகிறேன் மாப்பிள்ளையில. இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு மீடியாவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, குப்பேட்ட கிளி படத்தில் வந்து இளையராஜா சாரோட பாட்டை போட்டதுனால தான் அந்த படமே ஹிட்டு அப்படின்னு சொல்லி நேற்று சர்வதேச இசை மாநாட்டில் கங்கை அமரன் அவர்கள் ஐயா வந்து பேசியிருந்தாங்க. ஐயா கங்கை அமரன் ஐயா, இந்த பதிவு உங்களுக்கு தான் ஐயா. நான் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எங்கள் பாட்டை போட்டதுனால தான் குட்பேட் அக்கிலி படமே ஹிட் அப்படி சொல்கிறீங்க. கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் பாட்டு தான் ஐயா. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம தலை அஜித்குமார் அவர்கள் வந்து உங்கள் பாட்டை போட்டதுனால மட்டும் படம் ஹிட் இல்லை. அவரோட ஆக்ஷன், அவரோட நடிப்பு, அவர் நடந்து வந்தாலே படம் மாஸ் ஹிட்டுங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க ஐயா. உங்கள் பாட்டெல்லாம் இப்போ எல்லோரும் மறந்துட்டாங்க. ரொம்ப நாளாக படத்தை தூங்கிக்கிட்டு இருந்த பாட்டை வந்து திருப்பி இந்த படத்து மூலிமா தட்டி எழுப்பி உங்களுக்கு தான் அது வந்து பெருமை சேர்த்துருக்காங்க, ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படி உங்கள் வயலாக சொல்லாதீங்க ஐயா. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பாட்டுக்கு வந்து காப்பிரைட்டு கிளைம்னு ஒன்று இருக்குது. ரைட்டு, ஓகே, இல்லைன்னு சொல்ல. அந்த படத்துக்கு அவங்க வந்து ஆல்ரெடி காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தா உங்கள் பையன் கூட ஒரு படத்தில் கூட, மங்காத்தா படத்தில் கூட ஒரு பாட்டை போட்டிருக்காரு இல்லையா, ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு உங்கள் வெங்கட் பிரபு சார் வந்து அந்த படத்தில் அந்த பாட்டத்துக்கு போட்டிருக்காரு. அப்போ ஏன் அவர் அந்த பாட்டை போட்டார்? அந்த படத்துக்குலாம் நீங்கள் காப்பிரைட் கேட்கலையே, என்ன காரணம்? அவங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம் ஐயா. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா கங்கை அமரன் ஐயா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இசைங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு உலகத்தில் வந்து அது பெரிய ஒரு புண்ணியம். அந்த இசையை வந்து நிறைய பேர் உங்கள் பாட்டுகள்லாம் கேட்டால் நாங்களாம் தூங்கியிருக்கோம். நாங்கள் வந்து கவலையெல்லாம் மறந்து அந்த பாட்டை கேட்டால் தான் நாங்கள் வந்து நிம்மதியாகவே இருக்கிறோம். எங்கள் மனசில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. சரி, ஒரு படத்தில் உங்கள் பாட்டை போட்டிருக்காங்க. எதுக்குன்னா நல்லா இருக்கும் பாட்டு, பழைய பாட்டை போடுவோம்னு இப்போ பூராமே நிறைய புது படங்களில் பூரா பழைய பாடலை பூரா கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை வந்து பெருமைப்படுங்க. அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் பணம் காசுங்கிற மாதிரியே பேசாதீங்க. முடிஞ்ச வரை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உங்கள் குடும்பமே இசையால் உருவான ஒரு குடும்பம். உங்கள் அண்ணன் இளையராஜா சார் வந்து அவங்க இசை மேதை. நீங்களும் ஒரு இயக்குனர், ஒரு பெரிய ஒரு பாடகர், நீங்களும் இசையமைப்பாளர். உங்கள் பையன் இருக்காங்க வெங்கட் பிரபு சார், யுவன் சங்கர் ராஜா. சரிங்களா? நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இசையால் தான் இருக்கீங்க. நீங்கள் இதை பற்றி இந்த பிரச்சனையை பேசவே வேண்டாம். பேசாட்டி நீங்கள் இதை விட்டுருக்கலாம். உங்கள் பாட்டை வந்து மறுபடியும் ஹிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இவ்வளோ நாள் தூங்கிக்கிட்டு இருந்த பாட்டை மறுபடியும் ஹிட்டு கொடுத்து மாபெரும் ஹிட்டு கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை. அதனால் வந்து அந்த படம் ஹிட் ஆகிட்டுங்கிறதுக்காக வந்து நீங்கள் இப்போ பேசாதீங்க ஐயா, தயவுசெய்து. நீங்கள் அப்படி சொல்கிற நீங்கள் கங்கை அமரன் ஐயா, இந்த பாட்டு சரி இப்போ வரும்னு தெரியல. அப்போ வந்து இந்த பாட்டு ட்ரெய்லரில் டீசர்லேயே இந்த பாட்டை போட்டிருப்பாங்க, சின்ன கிளிப்பிங் போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்போமே அந்த படத்துக்கு நீங்கள் காப்பிரைட்டு போட்டு அப்போமே நீங்கள் இந்த வந்து சுமூகமாக முடிச்சிருக்கலாம்ல. ஒரு படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம பேசினா காசு கிடைக்கும், பணம் கிடைக்குங்கிறதுக்காக நீங்கள் திருப்பி இதை பற்றி பேசலாம் ஐயா. நீங்கள் வந்து ஒரு பெருந்தன்மையாக விடுங்க, தயவுசெய்து சொல்கிறேன். அதனால் அந்த வரக்கூடிய இளம் தலைமுறை இயக்குனரோ சரி, இல்லை பழைய இயக்குனர்கள் ஐயாவோ சொல்கிறேன், யாரும் வந்து தயவுசெய்து இளையராஜா சார் பாட்டை எடுத்து போடாதீங்க. அவங்க தான் அந்த பாட்டை போட்டால் காப்பிரைட் கேட்கணும்னு சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு திறமை இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்குமே திறமை இருக்குது. நிறைய இளம் தலைமுறைகள் பழைய இயக்குனர்கள் ஐயாவுக்கு பூரா எல்லாருக்குமே திறமை இருக்குது. நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியில் சொந்த காலில் நின்று சொந்தமாக பாட்டை எழுதி ஹிட் அடித்து அதை நீங்கள் பெருமைப்படுத்துங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு படம் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க தலையை வச்சு. இப்போ கடைசியில் கங்கை அமரன் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பாட்டை போட்டதுனால தான், எங்கள் அண்ணன் இளையராஜா அவர்களோட பாட்டை போட்டதுனால மட்டும்தான் உங்கள் படம் ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையை பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த படத்துக்கு பணம் போட்ட ப்ரொடியூசர், இந்த படத்துக்கு நடித்த துணை நடிகர்கள், நடிகைகள், துணை கேமராமேன், அப்புறம் துணை டைரக்டரு, இசையமைப்பாளர், அந்த படத்துக்கு போட்ட ஜிவி பிரகாஷ் அவர்கள் எல்லாருக்கும் இந்த சொல்லும் போது கண்டிப்பாக பாதிக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியில் தயாரிப்பில் சொந்தமாக பாட்டு எடுங்க. ஏன் நீங்கள் வந்து இப்படி ஏச்சு பேச்செல்லாம் வாங்கணும்? அவங்க பாட்டை போட்டனால படம் கிட்டுங்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியா? ரைட் நண்பர்களே, இந்த பதிவை தவறாக போய் தான் மன்னிச்சுக்கோங்க. உங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.